ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள அரிமளங்கிற ஒரு ஊரில் இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு புது வீடு கட்ட போகிறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு கேமரா வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம சஜஸ்ட் பண்ண கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரூ வியூவில் சோலார் லிங்கேஜ் கேமரா தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். லிங்கேஜ் கேமரானா என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கேமரா வந்துடும். அதில் ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸட் வியூவில் இருக்கும், இன்னொரு கேமரா வந்து 360 வியூவில் திரும்பும். அது நம்ம லொட்டேஷன் பண்ணியும் பார்த்துக்கலாம், ஆட்டோமேட்டிக் லொட்டேஷன்லேயும் வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக் லொட்டேஷன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது, இதில் மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஆளுங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கம் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அனுப்பும். அந்த மெசேஜ் எப்படின்னா நார்மல் மெசேஜ் அனுப்பாது, அவங்களே கேப்சர் பண்ணி ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் அனுப்பும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்காணிப்பு கேமரா எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, நீங்களே பார்க்கலாம். அதை இப்போ கேமரா வந்து பவுலில் தான் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கோம். பவுல் வந்து 15 ஃபீட்டில் வாங்கியிருக்கோம், ஒரு 3 ஃபீட் கீழே பதிச்சுட்டு 12 ஃபீட் மேலே இருக்கிற மாதிரி. நாங்கள் போன நேரம் பார்த்து சரியான காற்றுங்க, பார்த்தீங்கன்னா சரியான காற்று. காங்கிரீட் போட்டு அது செட் ஆகிறதுக்குள்ளே கேமரா சரியான ஷேக்கிங்கில் இருக்கும், ரிசல்ட்டில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் வைக்கிறோம் அப்படின்னா 2 பக்கமும் டம்மி போட்டு அடைச்சிடணும். சில கம்பி வாங்குகிறோம் அப்படின்னா டம்மியெல்லாம் இருக்காது, க்ளோசிங்கில் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும், அதனால் தண்ணி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பிவிசி டம்மி வாங்கி நல்லாவே க்ளோஸ் பண்ணி நம்ம டேப்பிங் பண்ணியாச்சு. எஸ்டி கார்டு மெமரி கார்டெலாம் இன்சர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த கேமரா வந்து எத்தனை மொபைலில் பார்க்கலாம், எத்தனை டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி டவுட் இருக்கும். இது வந்து ஒரு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் எடுத்து அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஒன்று எடுக்கணும். அதை எடுத்தோன்னா நம்ம ஒரு 4-5 மொபைல் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற நெட்டை பொறுத்து இருக்குது. இப்போ 4G கொடுக்குறனால நம்ம அதோட டேட்டா பேக்கை எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 3 டிவைஸ்க்கு மேலே ஆட் பண்ணாலும் ஸ்பீடாக இருக்கும் அப்ளிகேஷன். அவ்வளோதான், நம்ம பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊண்டிடலாம் இப்போ பவுலை. ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்த்துடலாம். ரிசல்ட் பாருங்கள், பக்காவாக இருக்கும். ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, ஒரே காற்றாக தான் இருந்திருக்கும், பட் கேமரா நல்ல ரிசல்ட்டில் இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு கேமரா போடணுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டு பெருசாக பண்ணித்தரோம். நன்றி மக்களே.